Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க. அதாவது இன்ஸ்டன்ட் குயிக் அண்ட் ஈஸியாக செய்கிற தட்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய தீபாவளி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சிம்பிளான ஈஸியான தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு காஞ்ச மிளகாவை நல்லா தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணணும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ½ டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் நான் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு குட்டி குட்டி பால்ஸாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது நம்ம கையில் வச்சும் தட்டி போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு எல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதர் சைட் ஆஃப் த ஷீட்டை மேலே போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். இல்லைன்னா கை வச்சு கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். இதுனா நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும்.
இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் போட்டு பாருங்கள், ஆயில் கரெக்டாக ஹீட் ஆகிடுச்சான்னு தெரியும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குயிக் அண்ட் ஈஸியான தட்டை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. தீபாவளி ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ், கார ரெசிபீஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி குவிக் அண்ட் ஈஸியாக ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாங்கிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய தீபாவளி ரெசிபீஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக் ரெசிபீஸ் எல்லாமே சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.